அன்பார்ந்த லூர்து தொலைக்காட்சியின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்மஸ் என்ற உடனே எல்லோருக்கும் உலகு சார்ந்த அளவிலே தயாரிப்புகள் செய்யப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டு தான் பல வகையிலும் புத்தாடைகள் எடுப்பது, குடில் ஜோடிப்பது, ஜொலிக்கும் ஸ்டார்ஸ் மற்றும் சீரியல் அமைப்பது போன்ற காரியத்தை நாம் செய்கின்றோம். பாராட்டப்பட வேண்டியது. அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு மற்றவர்களுக்கு தங்களுடைய நிலையை, பொருளாதார நிலையை பிரதிபலிக்க வேண்டும் என்று அவர்கள் உலகு சார்ந்த தயாரிப்பில் இதையெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்திலே நமக்கு ஆன்மா உண்டு என்று விசுவசிப்பவர் தான் கிறிஸ்தவர்கள். எனவே இந்த ஆன்மீக தயாரிப்பும் மிக மிக தேவை. ஆன்மீக தயாரிப்பு தேவை என்று சொல்லுகின்ற போது அதன் அடிப்படையிலேயும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கிறிஸ்மஸ் விழாவை மையமாக வைத்து ஏராளமான பாடல்கள் தமிழிலே வந்திருக்கின்றன. அதில் குறிப்பாக ஒன்று, இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியாவாம். இந்த பாடல் எல்லோரும் பிடித்தமான ஒரு பாடல். இங்கே இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இந்த மீட்பர் என்ற வார்த்தையானது ஏசாயா இறைவாக்கினர் 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வருகிறது. 13வது வசனத்திலே, அஞ்சாதே உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர், யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். எனவே அந்த மீட்பர் என்ற வார்த்தை இங்கே வருகிறது. அதற்கு இணையாக எபிரேய மொழியிலே கோயில் என்றும் சொல் வருகிறது. அந்த கோயில் என்ற சொல்லை மொழிபெயர்க்கின்ற போது ஒரு நெருங்கிய இரத்த உறவை காட்டும் சொல்லாக அமைந்து இருவரிடையே ஏற்படுகின்ற அந்த உறவிலே அந்த மீட்பராக வருகின்றவர் அவருக்குரிய கடமையை அவர் செய்வதாகவும், அந்த உறவிலே இணைகின்றவர்கள் அவர்களுக்குரிய கடமையை செய்வதும் முக்கியமானது என்பது அங்கே குறிக்கப்படும். இந்த உறவால் இணைக்கப்பட்டவர்களில் ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் மற்றவர் அந்த உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றார் என்ற அர்த்தத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. எனவே அப்படி பார்க்கின்ற போது தந்தை கடவுள் நம்மை மீட்பதற்காக தன் மகனை அனுப்ப வேண்டியது அவருடைய கடமையாக அமைந்து, வந்த மீட்பர் தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்க வேண்டும் என்பது அவருடைய கடமையாக அமைகின்ற போது இந்த உறவிலே இன்னொரு பக்கம் இருக்கின்ற நாம் நமது கடமையை ஆற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை நாம் உணர்கின்ற போது தான், உணர்ந்து அந்த கடமையை செய்கின்ற போது தான் கிறிஸ்து பிறப்பினால் விளைய வேண்டிய பலன்கள் நமது வாழ்க்கையிலே நடக்கும். கிறிஸ்து பிறப்பு விழாவை மிக மிக ஆடம்பரமாக நாம் கொண்டாடிவிட்டு அதனுடைய ஆழமான உள் அர்த்தத்தை அடையாமல் போய்விடுகின்றோம். அந்த உள் அர்த்தம்தான், கடவுள் தனக்குரிய கடமையை செய்கின்றார் என்றால் நான் எனக்குரிய கடமையை செய்ய வேண்டும். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். எனவே கடவுளுக்குரியதை அவர் செய்கின்ற போது அவருடைய மக்களாகிய நாம் நமது கடமையை செய்ய வேண்டும். இந்த கடமைதான் நமது ஆன்மீகம் சார்ந்த கடமைகள், அதே நேரத்திலே நமது குடும்ப உறவுகள் சார்ந்த கடமைகள். இந்த உறவுகளிலே கணவன், பெற்றோர் என்ற நிலையில் இருக்கின்றவர்கள் சரியாக எல்லாவற்றையும் செய்கின்ற போது எந்த குடும்பமும் குறைந்த வருமானம் இருந்தாலும் நிறைவாக அவர்களால் வாழ முடியும். அந்த கடமை தவறுகின்ற போது சுயநலத்தோடு அந்த கணவனோ தந்தையோ அல்லது மனைவியோ தாயோ ஏன் பிள்ளைகள் கூட நடக்கின்ற போது தான் அங்கே குடும்பம் சார்ந்த கடமைகளை நிறைவேற்றாத நபர்கள் இருக்கின்ற குடும்பத்தில் ஏழ்மை வந்து விடுகிறது, ஏழ்மையால் மகிழ்ச்சி போய்விடுகிறது. எனவே இந்த நன்னாளிலே நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது, நம் அந்தஸ்தின் கடமை என்று சொல்லக்கூடிய நமது கடமைகளை சிறப்பாக ஆற்றுவோம். அப்போது இந்த கிறிஸ்து பிறப்பால் வந்த அமைதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவாக நம்மிலிருக்கும், நம் குடும்பத்தில் இருக்கும், நம்மால் இந்த உலகிற்கு கிடைக்கும். இதுதான் இன்றைய அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. எனவே இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்றால் அந்த மீட்பருடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக, அவருடைய வாழ்க்கையை உணர்ந்தவர்களாக நாம் வாழ முயற்சி எடுப்போம். அதனால் வர வேண்டிய அனைத்து அருட்கொடைகளையும் நீங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபித்து
இந்த நேரத்திலே உங்களுக்கு மறுபடியும் அந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உள்ளார்ந்த மகிழ்ச்சியும் வெளியார்ந்த மகிழ்ச்சியும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று உங்களை ஆசீர்வதித்து தந்தை மகன் தூயாவின் பெயரால் உங்களுக்கு நிறையாசி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ்.